அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி செம்பருத்தி பூக்கள் வளர்ப்பு பற்றி தான் இந்த வீடியோ. நமக்கு வாங்க எந்த முறையில் நான் வளர்க்குறேன் செம்பருத்தி செடிகள், எப்படி இவ்வளோ பெரிய சைஸாக பூக்கள் வராங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட்ங்க. நம்ம இன்றைக்கி அறுவடையலாங்க. கத்திரிக்காய் 3 விதமான கத்திரிக்காய், கொஞ்சம் சுண்டக்காய். இன்றைக்கி இவ்வளோ தாங்க பூக்கள் கிடச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம செடிகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் நான். என்னென்ன மாதிரி நான் செம்பருத்தி செடிகள் வளர்க்குறேன்னு சொல்லி பாருங்கள். மெயினாக உரங்கள் தாங்க. ஒரு தரமான உரங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது பூச்சி விரட்டி. எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி என்ன பூச்சி விரட்டி நான் கொடுக்குறேன்னா அதே தாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம செம்பருத்தி செடிகள் வளர்க்கும்பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மாவு பூச்சி ஆரம்பத்திலே பார்த்துட்டோம்னா செடிகள் பாதிக்காதுங்க. அதே மாதிரி கருப்பு கலரும் மஞ்சள் வெள்ளை கலந்தா மாதிரி அப்படியே ஒரு மிளகு சைஸில் அப்படியே கிளை ஃபுல்லாக பரவும். அந்த பூச்சி அந்த செடி வந்தாச்சுன்னா உங்களுக்கு நோய் தாக்குதல் மேக்ஸிமம் அடி வரைக்கும் எங்கே வரைக்கும் இருக்கோ அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா செடியை காப்பாற்றலாம். கட் பண்ணாமல் விட்டால் அந்த செடி மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க எல்லா செடியும் வேஸ்ட் ஆக்கிடுறாங்க. என்ன சொல்லலாம், விறுவிறுன்னு வருவாங்க, அப்படியே எல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. எப்படி வராங்கன்னு கூட நமக்கு தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம தோட்டத்தில் 2-3 செடியை நான் மிஸ் பண்ணிட்டேன் போன வருஷம். அதனால தான் இந்த வருஷம் அந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு நானும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மாவு பூச்சி பிரச்சனை இல்லைங்க. அது நம்ம மேல் பூச்சி விரட்டி நம்ம கொடுக்கும்போதே மேக்ஸிமம் குறைஞ்சிரும். அப்படி இல்லாட்டி நம்ம தண்ணியை நல்லா டியூப்பில் ஃபோர்ஸாக அடித்து விட்டுடணும். அடித்து விட்டுட்டு நம்ம எறும்பு பவுடரோ இல்லையா வேப்பெண்ணையோ எங்கே நமக்கு தொட்டி கீழே கூட அடிக்கலாம். வேர் பகுதி பாதிக்காமல் மேல் உரமாகவும், கீழே அது வேர்கள் பாதித்தாலும் ஒன்றும் இல்லைங்க, வேப்பெண்ணெய் தான். அதனால் எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம கீழே கொஞ்சம் ஊற்றிட்டு மேலேயும் ஊற்றலாம். சுற்றி நம்ம ஃபோர்ஸில் அடிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ பாதிப்பு இருக்கும்பொழுது கீழேயும் ஊற்றி விட்டோம்னா அந்த பாதிப்பு நமக்கு செடிகளுக்கு வராதுங்க. நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக கவனித்து செஞ்சால் நம்ம செம்பருத்தி பூக்களை மாதிரி எந்த பூக்கள் தர்றதுக்கு எல்லா நாளும் தர்றதுக்கு நிறைய கொடுக்குறோம். வருஷம் 365 நாளும் பூக்கள் இருக்குங்க. நல்லா கட் பண்ணி விட்டுருங்க பூக்கள் பூத்து முடியும் பொழுது. அதுவும் மழைக்காலங்களில். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள்.